இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சந்நியாசத்தை மறுமுறையும் விளக்குகிறார். வேண்டுதல் வேண்டாமை இலானே நித்திய சந்நியாசி. இதுவே கீதையின் யோகம். நீங்கள் ஆசையற்றவர்களாக ஆக வேண்டும். எல்லோரும் ஒன்று என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்பொழுது எதையாவது நீங்கள் வெறுப்பீர்களா? பின் எதை துறக்க வேண்டும்? பற்றுதலை துறக்க வேண்டும். இது மிகவும் கடினமானது. இது மிகுந்த விழிப்பை வேண்டுகிறது. எல்லோரும் பல்வேறு பொருள்களிடம் பற்றுக்கொண்டு விளங்குகின்றனர். தந்தை, தாய், மனைவி, மக்கள், வீடு, செல்வம் இவற்றில் நீங்கள் பற்றுக்கொண்டு நிற்கிறீர்கள். சிற்சில கருத்துக்களில் பற்றுதல் உடையவராக இருக்கிறீர்கள். ஒரு மதம், கடவுளின் ஒரு உருவம், ஒரு தத்துவ முறை இவற்றிலேயே பற்றுக்கொண்டு நிற்கிறீர்கள். நன்மை தீமையை குறித்து உங்களது தனிப்பட்ட எண்ணங்கள் நிலவுகின்றன. அவற்றிலே நீங்கள் பற்றுக்கொண்டு நிற்பதையும் காணலாம். இவை அனைத்தையும் துறக்க வேண்டும்.